வணக்கம். ஒரு நாட்டோட அரசியல் சூழலை புரிஞ்சிக்க நிறைய வழிகள் இருக்கு. ஆனா அதுல ஒரு சுலபமான வழி அவங்களோட நாடாளுமன்றத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறது தான். இன்னைக்கு நாம அதான் பண்ண போறோம். இலங்கையோட எதிர்க்கட்சி வெளியிட்ட ஒரே ஒரு அறிக்கை, ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கான அறிக்கை, அந்த நாட்டுல என்னென்ன விவாதங்கள் ஓடிட்டு இருக்குங்கிறத எவ்வளவு தெளிவா காட்டுதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. நம்ம கையில இப்ப இருக்கிறது பிப்ரவரி 2026ல வெளியான அந்த எதிர்க்கட்சி அறிக்கை தான். பாக்குறதுக்கு இது வெறும் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது எதிர்க்கட்சியோட ஒரு வாரத்துக்கான மனசாட்சி மாதிரி. அவங்க எந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, எதை பெரிய பிரச்சனையா பாக்குறாங்கங்கிறதுக்கான ஒரு நேரடி சாட்சி இது. சரி, அப்போ இந்த ரிப்போர்ட்டுக்குள்ள என்னதான் இருக்கு? வாங்க, இதை ஒரு 6 முக்கியமான தலைப்புகளா பிரிச்சு ஒவ்வொன்னா என்னன்னு விரிவா பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போறது பாதுகாப்பு சட்டங்களை பத்தி. இது எப்போதுமே ஒரு பெரிய விவாத பொருள் தான் இல்லையா? ஒரு பக்கம் நாட்டின் பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் தனிமனித உரிமைகள். இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் இது. இது நம்ம எல்லாத்தையும் பாதிக்கிற ஒரு விஷயம். இந்த அறிக்கை மூலமா எதிர்க்கட்சி ஒரு முக்கியமான கேள்வியே நம்ம முன்னாடி வைக்குது. ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பையும் மக்களோட அடிப்படை உரிமைகளையும் பேலன்ஸ் பண்ண முடியும்? இதுதான் இந்த வார விவாதத்தோட மையப்புள்ளியா இருந்திருக்கு. எதிர்க்கட்சியோட வாதம் ரொம்ப சிம்பிள். அவங்க சொல்றாங்க, நீங்களே நிலைமை கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு இந்த அவசர சட்டம்? இதை நீங்க மக்களுக்கு எதிரா போராட்டங்களை ஒடுக்கிறதுக்கு தான் பயன்படுத்துறீங்க. அதனால இந்த சட்ட நீட்டிப்புக்கு எதிராக அவங்க ஓட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாதுகாப்பு சட்டங்கள்ல இருந்து நாம இப்போ பொருளாதாரத்துக்கு வருவோம். சொல்லப்போனா இந்த அறிக்கையோட இதயமே இதுதான் சொல்லலாம். எரிசக்தி பாதுகாப்புல ஆரம்பிச்சு சின்ன சின்ன வியாபாரங்க வரைக்கும் நாட்டுல பொருளாதார ரீதியா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எதிர்க்கட்சி லிஸ்ட் போடுறாங்க. அதை பார்க்கலாம். இது ஏதோ ஒரே ஒரு பிரச்சனையை பத்தினதில்ல, அவங்க பல விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. கரண்ட் போர்ட்ல என்ன நடக்குது, சிறு தொழில் செய்யறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, டெலிகாம் துறையில என்னென்ன ஆபத்துகள் இருக்குன்னு பல முக்கியமான துறைகளை பத்தி அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. இத பாருங்க, இது அவங்களோட அணுகுமுறையை ரொம்ப அழகா காட்டுது. வெறும் பேச்சோட நிறுத்திக்காம ஆக்ஷன்லயும் இறங்கியிருக்காங்க. நாட்டுக்கு வர நிலக்கரி தரம் சரியில்லை, அதனால மின்சார உற்பத்தி பாதிக்கப்படுதுன்னு ஒரு புகார் வருது. உடனே எதிர்க்கட்சி எம்பிக்கள் நேரா பவர் பிளான்ட்டுக்கே போய் ஆய்வு செய்யறாங்க. நிலக்கரி விஷயம் மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் நிறைய கேள்விகள் இருக்கு. உதாரணமா, மின்சார வாரியத்துல செய்ய போற மாற்றங்கள் என்ன, கரண்ட் பில் அதிகமாகுமா, சின்ன வியாபாரிகள் நிலைமை என்ன ஆகும், அரசாங்கத்தோட டெலிகாம் கம்பெனியை விற்க போறாங்களா, இப்படி பல கேள்விகளை வரிசையா அடுக்குறாங்க. சரி, ஏன் இந்த சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேல இவ்வளவு கவனம்? அதுக்கு காரணம் இருக்கு. அறிக்கையிலேயே சொல்றாங்க, நாட்டோட மொத்த ஜிடிபியில 50% மேல பங்களிப்பு செய்யறதே இந்த பிசினஸ்கள் தானா. அப்போ இவங்க தான் பொருளாதாரத்தோட முதுகெலும்பு இல்லையா? சரி, பொருளாதாரம் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து நாம ஆட்சி நிர்வாகம் அப்புறம் மக்களோட உரிமைகள் பத்தின விவாதத்துக்கு போகலாம். அதாவது சட்டங்கள் மூலமாவும் சில சீர்திருத்தங்கள் மூலமாவும் சமூகத்துல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலான்னு எதிர்க்கட்சி யோசிச்சிருக்கு. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எதிர்க்கட்சி சும்மா குறைகளை மட்டும் சொல்லல, அவங்களே தீர்வுகளையும் முன்வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரு கருவிதான் தனிநபர் மசோதா. அதாவது ஆளுங்கட்சியை சேராத ஒரு எம்பி ஒரு புதிய சட்டத்தை நாடாளுமன்றத்துல கொண்டு வர்றது. அப்படி அவங்க கொண்டு வந்த 3 முக்கியமான மசோதாக்களை இந்த அறிக்கை லிஸ்ட் பண்ணுது. 1, பயங்கரவாத தடை சட்டத்தை திருத்துறது. 2வது, முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டத்துல மாற்றம் கொண்டு வர்றது. 3வது, நீதிமன்ற அவமதிப்புக்குன்னு ஒரு புது சட்டத்தை அறிமுகப்படுத்துறது. பாத்தீங்கன்னா இது 3மே சமூகத்துல பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள். இது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவர் இன்னொரு முக்கியமான கேள்வியும் எழுப்பியிருக்காரு. சுதந்திரமா இயங்கிட்டு வர்ற பெண்கள் மீதான தேசிய குழுவை அரசாங்கம் ஒரு அமைச்சகத்துக்கு கீழே கொண்டு வர பாக்குதா? அப்படி செஞ்சா அந்த அமைப்போட சுதந்திரம் என்ன ஆகும்? இதுதான் அவரோட கேள்வி. எந்த ஒரு ஜனநாயகத்திலையும் எதிர்க்கட்சியோட பிரம்மாஸ்திரமே கேள்வி கேட்கறது தான் இல்லையா? அரசாங்கத்தை அதோட கடமையை சரியா செய்ய வைக்கிறதும் பொறுப்பேற்க வைக்கிறதும் இந்த கேள்விகள் தான். இந்த அறிக்கை முழுக்க எதிர்க்கட்சி அந்த அஸ்திரத்தை எப்படி பயன்படுத்தியிருக்குன்னு நாம பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு எம்பி பேசினது ரொம்பவே மனசை தொடுற மாதிரி இருக்கு. 1990ல முஸ்லிம் யாத்ரீகர்கள் மேல நடந்த ஒரு தாக்குதல் சம்பந்தமா பேசும்போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க வேண்டியது இந்த சபையோட கடமைன்னு அவர் சொல்றாரு. இது ஒரு பழைய காயத்தை கிளறது மட்டும் இல்ல, அதுக்கு நீதி கிடைக்கணுங்கிறது அழுத்தமான கோரிக்கை. இந்த டேபிள பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு விதவிதமான விஷயங்களை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு புரியும். ஒரு பக்கம் புத்தளம் மன்னாரோடைய மூடப்பட்டிருக்குன்னு ஒரு உள்ளூர் பிரச்சனை. இன்னொரு பக்கம் நாட்டுல எத்தனை பட்டதாரிகள் வேலை இல்லாம இருக்காங்கன்னு ஒரு தேசிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாம மின்சார வாரிய சீர்திருத்தம், டெலிகாம் கம்பெனி விற்பனைன்னு பெரிய பெரிய கொள்கை முடிவுகள் பத்தியும் கேள்விகள் இருக்கு. சரி, நாம இப்போ பாதுகாப்பு, பொருளாதாரம், உரிமைகள், கேள்விகள்னு தனித்தனியா நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம்.
ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிய வருது? இதோட ஒட்டுமொத்த பார்வை என்ன? நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். ஒரு நாடாளுமன்ற எதிர்க்கட்சினா சும்மா எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்ற ஒரு குழு மட்டும் இல்ல. ஓட்டு போடுறது, கேள்வி கேட்கறது, புது மசோதா கொண்டு வர்றதுன்னு அவங்க கையில இருக்கிற எல்லா கருவிகளையும் பயன்படுத்தி அரசாங்கம் சரியா வேலை செய்தான்னு தொடர்ந்து செக் பண்ணிட்டே இருக்காங்க. அதுதான் அவங்களோட முக்கியமான வேலை. கடைசியா இத நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க வைக்குது. எந்த ஒரு ஜனநாயகத்திலையும் ஒரு எதிர்க்கட்சியோட மிக முக்கியமான பங்கு என்னவா இருக்கணும்? அரசாங்கத்தோட தப்ப சுட்டிக்காட்டி எதிர்க்கிறது மட்டும்தானா? இல்ல அதுக்கு மேல போய் ஒரு நல்ல மாற்றுப்பாதையும் காட்டி நாட்டை முன்னாடி கொண்டு போறதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?